அப்போ ஒரு மெரிடியன் எது எந்த பூதம் அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணிட்டு அந்த மெரிடியனில் இருக்கிற லூ கனெக்டிவ் பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து அந்த மெரிடியன் சார்ந்த அந்த எலிமெண்ட் சார்ந்த மென் திசுக்களுக்கு தொடர்புடைய இன்ஃப்ளூயன்சியல் பாயிண்ட்டை ஒன்று தேர்ந்தெடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் எலிமெண்ட் அப்படின்னா ரத்தத்தினுடைய இன்ஃப்ளூயன்சியல் பாயிண்ட், எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா மென் திசுக்களுக்கு தொடர்புடைய சாஃப்ட் டிஷ்யூக்கான இன்ஃப்ளூயன்சியல் பாயிண்ட். அடுத்து மெட்டல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாச திசுக்களுக்கான இன்ஃப்ளூயன்சியல் பாயிண்ட். அதற்கு அடுத்து வாட்டர் எலிமெண்ட்க்கு இன்ஃப்ளூயன்சியல் பாயிண்ட்னா போன் அண்ட் கார்டிலேஜுக்கான இன்ஃப்ளூயன்சியல் பாயிண்ட். அதற்கு அடுத்து வுட் எலிமெண்ட்ஸ் தொடர்புடைய இன்ஃப்ளூயன்சியல் பாயிண்ட்னா மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ்னுடைய இன்ஃப்ளூயன்சியல் பாயிண்ட். இது இயல்பா நம்ம அக்குபஞ்சர்ல பார்த்திருப்போம். ஒரு எலிமெண்ட்ஸ் என்பது தன்னுடைய நோய்த்தன்மையை, அந்த உறுப்பினுடைய பலகீனத்தை, தன்னுடைய மென் திசுக்களின் நோயை பிரதிபலிக்கும் அப்படின்னு. அப்ப ஒரு மெரிடியன் அஃபெக்ட் ஆனா அதனுடைய மென் திசுக்களில் ஒவ்வொரு மென் திசுக்களையும் தன்னுடைய பாதிப்பை பிரதிபலிக்கும் என்பது அந்த மென் திசுக்களை புதுப்பிக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சியல் பாயிண்ட் ஒன்றை செலக்ட் பண்ணணும். அப்ப மெரிடியனுடைய லூ கனெக்ட் பாயிண்ட் 1, இன்ஃப்ளூயன்சியல் பாயிண்ட் 1 2, மூணாவது அந்த மெரிடியனுடைய அந்த ஆர்கானுடைய ஓன் பாயிண்ட் சொந்த புள்ளி ஒன்றை செலக்ட் பண்ணணும். அடுத்து நான்காவது ஃப்ரண்ட்மோ பாயிண்ட் ஒன்னும் பிளஸ் அது யாங் கேட்டகரியா இருந்தா ஃப்ரண்ட்மோ யாங் ஆர்கானுடைய இன்ஃப்ளூயன்சியல் பாயிண்ட், இன் கேட்டகரியா இருந்தா இன் ஆர்கானுடைய இன்ஃப்ளூயன்சியல் பாயிண்ட் ஒன்னு செலக்ட் பண்ணணும். அடிஷனலா ஒன்னு எண்டோகிரைன் பாயிண்ட், காமனா ஹார்மோன் சேஞ்சஸ் எதுவும் வராம இருக்கிறதுக்கான ஒரு எண்டோகிரைன் பாயிண்ட். மினிமம் 5 to 6 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி இந்த மாதிரியான ஒபிசிட்டி எந்த எலிமெண்ட் சார்ந்ததுன்னு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இது சார்ந்து ரொம்ப வேகமா குறையணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இது கிராஜுவலா மந்த்லி 1 kg கிராஜுவலா குறையும். அது சேஃப்டி. திடீரென்று உடல் எடையை குறைக்கணும்னா உடம்புல ஸ்டெமினா இல்லாம போயிடும். அது வெரி டேஞ்சர். கிராஜுவலா குறையிறது தான் சேஃப்டி. அப்ப இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் அதே சேஃப்டியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா REN 8 அப்படிங்கிறது தொப்புள் அங்க ப்ரோகிபிட்டர் பாயிண்ட் தடை செய்யப்பட்ட புள்ளி ஊசி போடக்கூடாது. REN 8ல இருந்து ஆப்ஷன் மேல, ஆப்ஷன் கீழே, ஆப்ஷன் பக்கவாட்டுல 4 பக்கமும் எப்படி D20 மையமா வச்சு ஒன்சுன் பக்கவாட்டுல 4 பக்கமும் எக்ஸா 6ங்கிற பாயிண்ட் போடுவோமோ அதே மாதிரி REN 8 மையமா வச்சு ஆப்ஷன் மேல கீழே பக்கவாட்டுல 4 புள்ளிகள்ல நாம அக்குபஞ்சர் நீடில் போட்டு மேனுவல் ஸ்டிமுலேஷன் அல்லது மாக்ஸா கொடுத்தீங்க அப்படின்னா அடிஷனலா இப்ப சொன்ன 5 பாயிண்டே சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப வேகமா கிராஜுவலா வெயிட் குறையும். செய்யலாமா? அப்ப வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒபிசிட்டிக்கு அக்குபஞ்சர்ல எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற பார்த்திருக்கோம். சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும் போதுமா? கொஞ்சம் உள்ள போறதையும் கொஞ்சம் குறைக்கணும் இல்லையா? அப்ப உள்ளுக்கு போற உணவின் மீது திட உணவுகள், கடினமான உணவுகள் அப்படிங்கிறத குறைக்கணும். இரவு உணவை தவிர்க்கணும் அல்லது இரவில் சமைச்ச உணவை தவிர்க்க வேண்டும். ஊற வச்ச அவுள் சாப்பிடலாம் அல்லது ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் அல்லது ஈவினிங் ஏதாவது டிஃபன் சாப்பிட்டுட்டு நைட்டு பழங்களோ பாலோ மட்டும் சாப்பிட்டு படுக்கலாம். அந்த மாதிரி இரவில் அதிகமாக நைட்ல தான் நான் ஹெவியா சாப்பிடுவேன் அப்படின்னா அவங்களுக்கு வெயிட்டை குறைக்கவே முடியாது. அல்லது ஹார்மோன் டேப்லெட் சாப்பிட்டா அவங்களுக்கு வெயிட் சீக்கிரம் குறையாது. பிளஸ் சத்து மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டா அவங்களுக்கு வெயிட் சீக்கிரம் குறையாது. சத்து ஊசி எதுவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரத்த ஊசி அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் வெயிட் குறையாது. அல்லது சாப்பிட்டு தூங்குறதா வேலை, எந்த வேலையும் கிடையாதுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வெயிட் குறையவே குறையாது. இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் பத்தாது, ட்ரீட்மெண்டோட சேர்ந்து லைஃப் ஸ்டைலும் ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. உங்களுடைய ஒபிசிட்டி, தேவையில்லாத உடல் பருமனை குறைச்சிக்கங்க. ஆரோக்கியமா இருங்க, ஹெல்த்தியா இருங்க, ஃபிட்டா இருங்க. வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.